திருமூலர் சொல்றார், சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். சிவலோகத்தை இங்கே பார்த்தவர்கள் சித்தர்கள். நம்மெல்லாம் சிவலோகத்தை எங்கேயே போய் பார்க்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இறந்து போனா கூட சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதுறேன். இறந்ததுக்கு வருத்தப்படலாமே தவிர சிவலோக பதவி அடைஞ்சதுக்கு வருத்தப்படலாமோ? வருத்தப்பட்டா என்ன அர்த்தம்? எங்க அப்பா பண்ண வேலைக்கு அவர் நரகத்துக்குள்ள போயிருக்கணும், சிவலோகத்துக்கு போயிட்டாரே வருத்தப்படுறேன்னு அர்த்தம். என்ன எழுதணும்? அவர் மறைந்தமைக்கு வருத்தப்படுகிறேன் எழுதலாம், அவர் இறந்தமைக்கு வருத்தப்படுகிறேன் எழுதலாம், அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதலாம், வருத்தப்படுகிறேன் எழுதி வைக்கிறோம் தெரியாம. சரிதானா? சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், சத்தமும் சத்த முடிவும் தன்னுள் கொண்டோர். சத்தம்னா என்ன? முதல்ல பிங் பாங் தேரின்னு சொல்றான் பார்த்தா, என்னது? சூரியன்ல இருந்து வெடிச்சு விழுந்துச்சான். கதிர் வெடித்து பிளம்பு விழன்னு கண்ணதாசன் பாடுவார். சூரியன்ல இருந்து வெடிச்சு விழுந்ததுதான் நம்ம பூமி. 10 லட்சம் வருஷம் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் தனிஞ்சு 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 கடைசியில ஓரளவுக்கு இப்போ இருக்கு. இன்னும் பூமிக்கு கீழே தோண்டுனா வெப்பம் இருக்கு, நெருப்பு இருக்கு. அது சமயத்துல என்ன ஆகுது? எரிமலையா கூட சில பகுதிகளில் வருது. கதிர் வெடித்து புலம்பு விழுந்தது. சரிதானா? அது அப்போ சித்தர்கள் எப்பொழுதுமே இங்கே மக்களை பார்த்து அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் சித்தர்கள். சிவலோகத்தை இங்கே தரிசித்தவர்கள். சத்தமும் சத்த முடிவும் தம்முட்கொண்டோர். சத்தம் என்பது என்ன? ஓம். இதான் சார் சத்தம். காதை முடிக்கிடுங்க, ஓம்னு கேட்கும். அத்தனைக்கு அஸ்திவாரம் என்ன? ஓங்காரம். அகரம் உகரம் மகரம் ஓங்காரம். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே. யானையை பார்த்தா கும்பிடுறீங்களே, பிள்ளையாரை பார்த்தா கும்பிடுறீங்களே, ஏன் கும்பிடுறீங்க? யானை ஓங்காரம் மாதிரி இருக்கு. துதிக்கே மடக்கி நின்னா ஓம் தெரியுது. மயிலை பார்த்து கும்பிடுறீங்களே, ஏன்? மயில் ஒத்த கால தூக்கி ஆடுற பொழுது இந்த தலையப்படி வச்சா ஓம் மாதிரி தெரியுது. ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே. திருப்புகள். அதனால ஓங்காரம். அதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். நித்தர், நிராமயர், நின்மலர், மலங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். இதெல்லாம் திருமூலர் சொன்ன வார்த்தை. நான் இப்போ ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். சித்தர்னா யாருன்னு. ஒரு தோட்டம். தோட்டத்துக்கு 4 பக்கமும் சுவர். போறதுக்கு வழியே கிடையாது, 4 பக்கமும் சுவர் வச்சுட்டான். ஆனா எங்கேயாவது ஒரு பாதை இருக்க வேண்டாம், பாதை கிடையாது, 4 பக்கம் சுவர் அடைச்சிருச்சு. எல்லாருக்கும் ஆசை தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கு பார்க்கணும். எப்பவுமே மனுஷ இயல்பு மறைச்சா பார்ப்பான், எடுத்தா பார்க்க மாட்டேன். இப்ப நான் தோலை மறைச்சுக்கிட்டே போறேன்னு வச்சுங்க, எப்படா இவர் தோலை திறப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இது மனித இயல்பு. சரிதானா? மறைச்ச உடனே உள்ள தோட்டத்துக்குள்ள என்னமோ இருக்கு, தோட்டத்துக்குள்ள என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு, பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஊர்க்காரன் பூரா திரண்டுட்டேன். ஒரு ஆளை மெதுவா அப்படி ஏணி வச்சு ஏற்றி விட்டாங்க. ஏறி அந்த ஆளு அந்த மதில் சுவரில் உட்கார்ந்தார். ஆகா ஆகா, என்ன அற்புதமா இருக்கிறது, தேவலோகமே என் கண்முன்னால் தெரிகிறது. ஆகா, இப்படிப்பட்ட காட்சியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. யோ, உள்ள என்னையா இருக்கு சொல்லு. அற்புதம் அற்புதம். உள்ளுக குதிச்சுட்டாரு. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு பாடுபட்டு இந்த மனுஷனை ஏற்றி விட்டு இவர் மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு அற்புதம் அநியாயமா சொல்லிவிட்டு உள்ள குதிச்சுட்டாரு. என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. இந்த மனுஷன் சொல்லல. அடுத்த ஆளை ஏற்றி விட்டாங்க. அவரு ஏறினார் உட்கார்ந்து. ஆமா ஆமா, அவர் சொன்னது சத்தியம் சத்தியம் சத்தியம்ட்டு அவரும் உள்ள குதிச்சுட்டாரு. இவங்களுக்கு கோபம் தாங்கல. ஏன் அவனவன் பார்த்துட்டு போயிட்டானே, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு நீங்கள்லாம் கடவுளை பார்த்துட்டு போயிட்டீங்களே, மற்றவனுக்கு ஆண்டவனை பற்றிய தரிசனம் வேண்டாமா? ஒன்னும் தெரியாத மக்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்த வேண்டாமா? கடவுளுங்கிற தோட்டத்தை அனுபவித்த பெருமக்கள் அதிலே ஆழ்ந்து ஈடுபட்டு போய்விட்டார்கள். அடுத்தவனுக்கு அந்த ஆண்டவன் என்ற தோட்டம் எப்படி இருக்கும் என்று காட்டாமல் போய்விட்டார்கள். கேட்டா அது சொல்ல முடியாது, சொல்லுக்கு அடங்காது. சொல்லுக்கு அடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள், பராசக்தி வாடி என்றே துதிப்போம். பாரதி. எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்களா? ஒருத்தர் மேல ஏறினார், உட்கார்ந்தார். ஆகா, உள்ளே மாமரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது, ஆலமரம் இருக்கிறது, ஊருளி இருக்கிறது, நெல்லி மரம் இருக்கிறது, நெல்லிக்கனி இருக்கிறது. அற்புதமான இடம். வாருங்கள், உங்களை நான் தூக்கி விடுகிறேன். ஒவ்வொருத்தலா தூக்கி விட்டு உள்ளே இறக்கி விட்டாரே, இவருக்கு தான் சித்தர்னு பேரு. அத்தனை பேரும் பக்தர்கள், அறிந்த அவர்கள் அனுபவித்து ஆண்டவனை அடைந்து விட்டார்கள். சித்தர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்து
ஆமா, அல்லாட்டி அவங்களுக்கு எதுக்கு இங்க வாழ்க்கை? பக்குவமானதுக்கு அப்புறம் எதுக்கு சார் வாழ்க்கை? சித்தர்னா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு குழந்தை ஆனந்தர்கிட்ட போயிடுறேன். இந்த உடம்புல 6 ஆதாரம் இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, ரெண்டுக்கு நடுவுல, சரிதானா? அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேரு. அதான் உடம்புல முக்கியமான புள்ளி. அப்பாவிடத்துல இருந்து அம்மாவுக்கு போனது அந்த புள்ளி தான். அதுல இருந்து தான் உடம்பு இப்படியும் இப்படியும் வளர்ந்துச்சு. கீழே வளர்ந்தது காலுன்னா, மேல வளர்ந்தது இடை தலைன்னா இப்படி வளர்ந்துச்சு. அந்த இடத்துக்கு என்ன பேரு? மூலாதாரம்னு பேர். திருமூலர் சொல்றார், எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. 2 விரல்னா இந்த 2 இன்ச்சு முடித்தான், இவ்வளவுதான். அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர். நம்ம உடம்புல முக்கியமான இடம் அதான். இந்தியா பூரா நாளைக்கு யோகத்தை பத்தி பேச போகுது. நம்ம அட்வான்ஸா தஞ்சாவூர்ல இன்னைக்கே யோகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம், சரிதானா? அதுக்கு பேர் என்ன? மூலாதாரம். இந்த விநாயகர் அகவல் யாருக்காவது தெரியுமா? மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. கால்னா காற்று, பிராணாயாமம் பண்ண மேல கிளம்பும். இந்த மூலாதாரத்துல ஒரு அக்னி இருக்கு. மூலாதாரமா? 2வது வர்றேன். ஜலம் போற பாதை இருக்குல்ல, ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். 3வது இந்த கொப்பூல் இருக்குல்ல, கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு மணிபூரகம்னு பேர். 4வது இந்த ஹார்ட் டிக் டிக்னு அடிச்சுக்குது. அடிச்சு காட்டி அர்த்தமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவேன், சரிதானா? இதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு அநாகதம்னு பேரு. அப்புறம் இந்த இடம், இந்த ருத்ராட்சம் இந்த இடத்துல படணும். எங்க படணும்? இந்த கழுத்துல படணும். தண்ணீர் பட்டு இந்த ருத்ராட்ச தண்ணி அந்த கழுத்துல பட்டா இதுக்கு மேல எந்த உறுப்புகளும் ஒழுங்கா வேலை பார்க்கும். எல்லாம் இதுக்கு மேல தானே இருக்கு. என்ஷான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த இடம், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுத்தின்னு பேரு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி. இந்த உள்நாக்கு அல்நாக்குன்னு சேர்ற இடம். ஆனா ஒரு நாக்கு தொங்கும் பாருங்க உள்ளுக்க, இந்த இடம், அந்த இடத்துக்கு பேரு விசுத்தி. அப்புறம் இப்ப நான் குங்குமம் பொட்டு வச்சிருக்கேன் தெரியுதா? அந்த இடத்துக்கு பேரு ஆக்ஞை. குங்குமம் பொட்டு எங்க சார் வைக்கணும்? இங்க வைக்கணுமா, இங்க வைக்கணுமா, இங்க வைக்கணுமா? இங்க வச்சா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு அடையாளம். இங்க வச்சா அழகுக்காக வச்சிருக்காள்னு அடையாளம். இங்க வச்சா பாதுகாப்புக்காக வச்சிருக்காள்னு அர்த்தம். இதாங்க பாதுகாப்பு. இப்ப நான் எங்க வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா? நெற்றிக்கு நேரே உருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். திருமூலர். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, தானே இந்த இடத்துல வைக்கணுமா குங்குமம் பொட்டு. ஏன்? அங்கன்னா அந்த ஆக்ஞாஸ்தானம் இருக்கு. இந்த ஆக்ஞாஸ்தானத்துல 2 ஜவ்வு இருக்கு. ஒரு ஜவ்வு சிவப்பா இருக்கும், ஒரு ஜவ்வு பச்சையா இருக்கும். இந்த சிவப்பா இருக்க ஜவ்வு இருக்கு பாருங்க, அத நம்ம ஆளு சிவபெருமான் தான். பச்சையா இருக்க ஜவ்வ அம்பாள் மீனாட்சின்ட்டான். 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. விபூதி பூசனா, குங்குமம் வச்சா, எல்லாம் அடையாளம் இந்த இடத்துல. எவனாவது மெஸ்மரிசம் பண்றவன் இந்த இடத்தான் பார்ப்பான். குறிப்பா இந்த இடத்த பார்த்து இந்த ஆள் எந்திரிச்சு போறாரு, எந்திரிச்சு போறாரு, எந்திரிச்சு போறாருன்னு சொன்னா அவர் எந்திரிச்சு போயிடுவார். எங்க? இங்கதான் நம்மளை கண்ட்ரோல் பண்றது. ஒரு பொண்ணு அழகா இருக்கு, இவன் என் பின்னால வரப்போறா நினைச்சான்னா பின்னாலே போயிடுவான். அதுக்காகத்தான் நம்ம ஆள் என்ன பண்ணா, குங்குமத்தை வை, அவன் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த ஆளு உன்னை ஒன்னும் செய்ய முடியாது, இங்க வை குங்குமத்தை. இந்த இடத்துக்கு என்ன பேரு சொன்னேன்? ஆக்ஞைன்னு சொன்னேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த உச்சந்தலை பிரமரந்தர ஸ்தானம்னு பேரு. குழந்தை பிறந்த உடனே தொட்டு பார்த்தா லேசா நெடுநெடுன்னு தெரியும், அதுக்கு பேரு சகசராரம், 1008 தாமரை. அதுக்கு மேலே 12 அங்குலம் சிவனும் சக்தியும் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேரு துவாதசாந்தம். தசம்னா 10, துவான்னா 2, 12 அங்குலம் மேலே. உடம்புல இத்தனை முக்கியமான புள்ளி இருக்கு. மூலாதாரத்துல ஒரு அக்னி தூங்குது. பிராணாயாமம் பண்ணுனா அந்த அக்னி கிளம்புது. அந்த அக்னியை மேல கொண்டுகிட்டு வந்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்தவர்கள் சித்தர்கள். எந்த இடம் வரைக்கும்?
இந்த ஆக்ஞாஸ்தானம் வரைக்கும். ஆக்ஞாஸ்தானத்துக்கு வந்துட்டா இந்த இடத்துக்கு சந்திர மண்டலம்னு பேரு. ஒரு ரகசியம் சொல்லவா? ஜெர்மனியிலிருந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னல் வருது. அதுல அவன் எழுதியிருக்கான், தலையில இந்த முன்பகுதி இருக்கு பாருங்க, மூளையில இந்த முன்பகுதி நன்மைகளை செய்யக்கூடிய இடம். நல்ல வழியில போன்னு நம்மளை தூண்டுறது இந்த இடமா, கெட்ட வழியில போ லஞ்சம் வாங்கு இந்த இடமா. அதனாலதான் நம்மால் என்ன பண்ணா, சாமியை இங்க வச்சு விபூதியை பூச்சி குங்குமத்தை வச்சு அப்படி கொட்டிக்கிறான். ஏன் இப்படி கொட்டினா என்ன ஆகும்? இந்த இடம் ஆக்டிவ் ஆயிரும், நல்ல சிந்தனை வரும், நல்லது செய்வான். தப்பு தண்டா செய்ய மாட்டேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா இந்த இடம் ஆக்டிவ் ஆயிரும். எல்லா தப்பும் மொத்தமா பண்ணிவிட்டு கடவுளே இல்லைன்ட்டு ஓடி போயிடுவேன். கடவுள் இருந்தா தானே நமக்கு பிரச்சனை, கடவுளே இல்லைன்ட்டு நிம்மதியா போச்சு இல்ல, இப்படி போயிடுவான். இதெல்லாம் ஜெர்மன் ஜேர்னல்ல இப்ப எழுதியிருக்கான். சித்தர்கள் யாரு? இந்த இடத்திலே பூர்வ மத்திய ஸ்தானத்திலே அக்னியை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள். ஏன் சார் இதுக்கு மேல போயிடக்கூடாதா? போனா அவங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு முடியாது. மற்றவங்களை காப்பாற்றணுமே. நமக்காக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள், தனக்காக வாழ்ந்தவர்கள் பக்தர்கள், உலகத்திற்காக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அதனாலதான் பாரதியார் சொல்லுவார், நான் ஒரு சித்தனும்பார். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா. குள்ளச்சாமின்னு ஒரு சித்தர், எந்த ஊர்ல? பாண்டிச்சேரியில. இந்த குட்டையா இருப்பார், ஒரு பெரிய மூட்டையை தோல்ல போட்டுக்கிட்டே தெரிவார். ஒரு நாள் பாரதியார் கடற்கரையில அவரை பார்த்துட்டார். ஓய் குள்ளச்சாமி, அவர் மகா ஞானி. பாரதியார் அவரை பார்த்து ஓய் குள்ளச்சாமி இப்படி பார்த்தார். அந்த மூட்டையை தூக்கி கடல்ல போடு. எப்படி இருக்கு? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்றாள். குள்ளச்சாமி அப்படி சிரிச்சார். உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டையை முதல்ல தூக்கி போடு, இந்த மூட்டையை அப்புறம் போடுறேன். ஓ, மனசுல எவ்வளவு அழுக்கு மூட்டை இருக்கு? கடவுள் நமக்கு கொடுத்த வரம் என்ன தெரியுமா? நினைச்சது பூரா அடுத்தவனுக்கு தெரியாம வச்சாரு. இது பெரிய வரம். தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வருவாரு, கடங்காரன் வந்துட்டானே, போமாட்டானே, அரை மணி நேரத்துக்கு உட்கார்ந்துருவானே, இந்த அருமையான இடம் இல்ல, இன்னைக்கு விட்டா இனிமே நாளைக்குத்தானே வரும், நாளைக்கு சனி ஞாயிறு ஆகிடுமே, இன்னைக்கு இதை பார்க்கணுமே, இந்த ஆள் வந்துட்டானேன்னு மனசு கிட்ட போறேன். சார் வாங்க, நீங்க வந்தா கடவுள் வந்தாப்புல. நம்ம நினைச்சு தெரிஞ்சு அந்த ஆள் உதைக்காம விடுவானோ? கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை நம்ம நினைச்சது வெளியே தெரியல. தெரிஞ்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் அடி வாங்கிடுவோம். சரிதானா? சித்தர்கள் ஞானிகள் நாம் வாழ வேண்டும் என்று நமக்காக வாழ்ந்த பரம ஞானிகள். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பர்வதமலைன்னு ஒண்ணு இருக்கு, போயிருக்கீங்களா? ஒரு தரம் போங்க. திருவண்ணாமலையிலிருந்து போலூர், போலூர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கு, அதுல ஏறி மேல போகணும். பர்வதமலைன்னு பேரு. 13 கிலோமீட்டர் மேல ஏறணும். கிட்டத்தட்ட சதுரகிரி உயரம். ஆனா அதோட ஏக கஷ்டம். இது சதுரகிரி எவ்வளவோ தேவலை, இது கஷ்டம். என்ன கஷ்டம் தெரியுமா? 12 கிலோமீட்டர் வரைக்கும் மேடு பள்ளம் மேல ஏறிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாறை இருக்கும். இந்த பாறைக்கு மேல கோயில், சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான். ஆனா பாறையில படியே கிடையாது. எப்படி சார் ஏறுறது? 4 கடப்பாறையை ஊனி வச்சிருக்கான். கடப்பாறையை பிடிச்சுக்கிட்டு ஏறணும். கற்பனை பண்ணுங்க, இங்க ஒரு கை பிடிக்கும், இங்க ஒரு கை பிடிக்கும், உடம்ப தூக்கி நிறுத்தி தள்ளணும். உடம்பு 80 கிலோ 90 கிலோ வரந்தா அம்பிடுத்தேன். 2500 அடி பள்ளம் பக்கத்துல, வேற ஒண்ணும் இல்லை. என்னங்க, இதுல தூக்கி மேல ஏத்தணும். ஏத்தி மேல கொண்டு போனா ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அப்படி போனோம்னா இதுக்கு பேர் என்ன? கடப்பாறை படியாம். இப்ப நான் சொன்னது அடுத்தாப்புல 2 மலைக்கு நடுவுல போகுது பாதை, பார்த்து போகணும். அதுக்கு பேரு தண்டவாளப்படி. தண்டவாள மாதிரி இருக்கு படி. அதுக்கப்புறம் இப்படி ஏறணும், அதுக்கு பேரு ஏணிப்படி. அதுக்கப்புறம் ஒரு பாறை, கீழே பள்ளம், இப்படியே போகணும். இப்படி போனா பாறை முட்டும், அப்படி விழுந்தா பள்ளத்துல விழுகணும். கவனமா போகணும். அந்த இடத்துல 4 படி என்ன சொன்னேன்? கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாசப்படி. இந்த சாஞ்சு போனேன் பாருங்க, அதுக்கு பேரு ஆகாசப்படி. ஒழுங்கா படிங்க கூடாது நீங்க. உடனே 4 படியா எல்லாம் ஏறி மேல போனா காத்து சுழன்று அடிக்குது. அருமையான சிவபெருமான். கட்டி தழுவி முத்தம் கொடுக்கலாம்.
நீங்களே பூஜை பண்ணலாம், ஒன்றும் கிடையாதுங்க. சிவபெருமான் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம்னு உட்கார்ந்துருக்கார். ஒரு அம்பாள் சிவபெருமான், பக்கத்தில் ஒரு முருகப்பெருமான். நாங்கள் ஒரு 20 பேர் போனோம். போய் மலை ஏறி கும்பிட்டு நாங்களே அபிஷேகம் பண்ணி நாங்களே அலங்காரம் பண்ணி எல்லாம் தோல்ல தூக்கிட்டு போகணுங்க. தண்ணி முத கொண்டு அங்கே ஒன்றும் கிடைக்காது. சின்ன இடம் தான், இவ்வளவுதான். இது இவ்வளவுதெல்லாம் இருக்காது, இதில் பாதி தான் இருக்கும். இதுதான் கோயில். எல்லாம் பண்ணி முடிச்சோமா, அலங்காரம் பண்ணி முடிச்சோம். ராத்திரி 11 மணி ஆச்சு. ஆளுக்கு தண்ணி இருந்து தண்ணியை குடிச்சோம். ஏதோ கொஞ்சம் சில பேர் அவல் பொரியெல்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சோம். அவ்வளவுதான், கீழே இறங்க வேண்டாம், ராத்திரி படுத்திருப்போம்னாரு ஒருத்தர். சரி, 20 பேரும் சிவபெருமானேன்னு படுத்துட்டோம். இங்கே சிவலிங்கம், இங்கே அம்பாள், முருகன் இங்கே. நாங்கள் 20 பேர் படுத்து கிடக்கிறோம். வெளியில காத்து பயங்கரமா அடிக்குது. நல்ல கட்டடம், காத்து செம காத்து அடிக்குது. படுத்திருக்கோமா, ராத்திரி 12 மணி. இனிய இசை, குழல் ஒலி, யாழ் ஒலி. ஞாபகம் வருதா? குழல் ஒலி, யாழ் ஒலி. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, திருவாசகம். வீணை கேட்குது லேசா. அந்த சேகண்டி, சித்தர்களுக்கு சேகண்டி அடிப்பாங்க தெரியுமா, சங்கு ஊதுவாங்க தெரியுமா, எல்லாம் கேட்குது. எனக்கா, நான் தூங்கிட்டு இருந்தேன், முடிச்சிட்டேன். என்னடா ராத்திரி 12 மணிக்கு என்னமோ ஒரு மாதிரி கேட்குது. ஒருவேளை நமக்குத்தான் இப்படி கேட்குதோ, பிரமையோ? என் பக்கத்துல ஒரு ஆடிட்டர், அவர் எழுப்பினேன், கேட்குதா? ஆமா சார் கேட்குதுன்னாரு. அவ்வளவுதான், ஆளாளுக்கு எந்திரிச்சிட்டோம். 20 பேரும் உட்கார்றோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல இன்பமான ஒலி, வேற எந்த சத்தமும் கிடையாது. காதுக்கு ரொம்ப சுகமா இருக்கு. உடம்பு மயிர்கூச்சல் அடிக்கிறது. அப்படியே கேட்டோம், குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ராத்திரி 1 மணி சுமாருக்கு அடங்கிருச்சு. திரும்பி பார்க்கிறோம், தூணுல இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு போறாரு. அவர் பின்பக்கம் தெரியுது, ஜடை தெரியுது, அப்படியே மறைஞ்சிட்டாரு. சத்தியமா கண்ட காட்சி. எங்க? பர்வதமலை. அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரந்தர் சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார், படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை, அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை. சதுரகிரி இன்னும் இதுக்கு மேல போதும். இப்போ சித்தர் யாரு தெரியுமா? நமக்காக வாழ்கிறார்கள். அந்த சித்தர்கள் நிறைய பேருங்க. ராத்திரி வந்து கும்பிடுறாங்க. அந்த இனிய ஒலி நம்முடைய காதுகளில் படுகிறது. அதனால எனக்கு சித்தர்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு. ஒரு 100 சித்தர்களை பத்தி எழுதி வச்சிருக்கேன். சும்மா இல்ல, அது எழுதணும், புத்தகமாக்கணும்னு நிறைய சேகரிக்கிறேன். பாண்டிச்சேரியிலேயே ஒரு 18-19 பேர் இருக்காங்க. இந்த பழைய 18 பேரை தவிர, பழைய 18 சித்தர்கள் இருக்காங்களே, அது தவிர எத்தனையோ பேர்.